நேத்திக்கு நம்ம பார்த்த வீடியோல வந்து ஒரு உமன் எந்தெந்த இன்ஸ்டன்ஸ்லலாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, எந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல ஃபைல் பண்ணுவாங்க, சிச்சுவேஷன்ஸ்ல ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும்போது as men உங்களுக்கு எந்தெந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஜென்ரலாக லேடிஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் சரியான மெயின்டெனன்ஸ் ப்ரொவைட் பண்ணல, அதாவது எக்கனாமிக் அபியூஸ்க்கு கீழே வந்து அவங்க ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து மெயின்டெனன்ஸ் கேஸும் வந்து போடுவாங்க. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்பிசிக்கு கீழே இதை கிளப் பண்ணி மெயின்டெனன்ஸ் கேஸ் போடும்போது அது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஆகி வந்து வாரண்ட் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு இட் கேன் கோ. ஸோ அதனால டொமஸ்டிக் வயலன்ஸும் எக்கனாமிக் இது வந்து மெயின்டெனன்ஸ் கேஸும் சிஆர்பிசி கீழே போடும்போது இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ராங் கேஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் விமனாகவே இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும், மந்த் ஆன் மந்த் வந்து வீட்டுக்கான செலவுகள் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கும் சரி வீட்டுக்கான செலவுக்கும் சரி நீங்கள் கட்டாயமாக அதை வந்து கொடுத்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர்ஸ், இந்த மணி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எவிடன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. இதை தவிர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலராகவே வந்து க்ரூவல்ட்டி என்ற கேட்டகரியில் வந்து இந்த லேடிஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியே தனியாக இருந்தீங்கன்னா கூட க்ரூவல்ட்டி, மென்டல் க்ரூவல்ட்டி அப்படின்னு ஃபைல் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு நல்ல எவிடன்ஸாக இருக்கும். அஃப்கோர்ஸ் உங்களுடைய ப்ரைவேட் ஸ்பேஸில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டே டு டே அஃபேரில் உண்மையிலே க்ரூவல்ட்டி நடந்திருக்கா, இந்த லேடி சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மேஜிஸ்ட்ரேட் வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எவிடன்ஸாக இருக்கும். இதை தவிர உங்களுடைய வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ் எந்த மாதிரி பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எவிடன்சஸ் இந்த மாதிரி கேதர் பண்ணி வச்சுக்கிறீங்களோ உங்களை நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த கண்டென்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக எந்தெந்த செக்ஷன்ஸ்க்கு கீழே வந்து கம்பைன் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.